அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் மை சேனல். இந்த விளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் குழம்பு என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் 2 ஸ்பூன் ஆயிலு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். வாசனை பொருள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதில் ஒன்று போட்டிருக்கேன். ரொம்ப வேணாம், ரொம்ப அந்த ஸ்மெல் நம்மளுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம், ஒரு பெரிய சைஸு வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது கூட நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த வெங்காயம் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த இஞ்சி பூண்டு வேகம் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகணும். நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாய்த்தூள் நான் இப்போ தான் அரைச்சது. ஸோ அதனால் நல்லா டார்க்காக இருக்குது. காரமும் கொஞ்சம் கூட இருக்குது. இப்போ மிளகாய் அரைச்சதுனால கொஞ்சம் நல்லா காரமாகவும் நல்லா இருக்குது. இப்போ 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளி 2 எடுத்திருக்கேன். அதையும் இதை கூட சேர்த்துடலாம். கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா அப்போ தான் நல்லா நைவாக மசியும். அதனால் அப்போ இந்த தக்காளிலாம் மசியும் போது தான் இன்னும் நம்மளுக்கு இந்த ஆணம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த தக்காளி சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம். இது கூட மல்லி, புதினா அதில் 2 பிடி சேர்த்துடலாம். இதில் ஒரு பிடி, அதில் ஒரு பிடி சேர்த்துடலாம். இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. புதினா ஜாஸ்தி வேணால் மல்லி ஒரு பிடி அளவு சேர்த்துடலாம். இது கூட மட்டன் ஒரு 1/2 kg மட்டன் வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். இந்த மட்டன் கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். ஒரு 20 மினிட்ஸ் இல்லாட்டி அந்த அளவு கூட வேகிற ஒரு சில மட்டன் அந்த மாதிரி, இல்லாட்டி 10 மினிட்ஸ்லேயே வேகிற மட்டன் இருக்குது. நான் இப்போ 10 மினிட்ஸ் தான் குக் பண்ண போகிறேன். விசில் விட்டு குக் பண்ண போகிறேன். இப்போ மட்டன் சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம தயிரை ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் நம்மளுக்கு ஒரு அரை லெமன் சேர்த்துலாம். லெமன் என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் தயிர் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துருக்கேன். இந்த புளிப்புத்தன்மைலாம் இருந்தால் தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் நம்ம அரைக்கும்போது அது கூட கசகசா இல்லாட்டி பாதாம் இல்லாட்டி முந்திரி ஏதோ ஒன்று மட்டும் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்து நம்ம தேங்காய் அரைச்சிட்டு தான் நம்ம இந்த குழம்புல, அதாவது இந்த ஆணத்தில் நம்ம சேர்க்கணும். அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்புல நம்ம தேங்காய் போட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் சேர்த்து அரைப்போம். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புல. இப்போ அதே மாதிரி மெத்தடு தான் இது. கசகசா இல்லாட்டி எல்லாத்தையும் ஒன்றா போட வேணாம். ஏதாவது ஒரு பொருள் மட்டும் நம்ம இதில் சேர்த்துடலாம். கசகசா தேங்காய், கசகசா முந்திரி, கசகசா பாதாம், இதில் ஏதோ ஒன்று மட்டும் நம்ம சேர்த்து அரைச்சி அது கூட இதை சேர்த்துடலாம். இப்போ நான் தாளிக்கும் போது மிளகாய், மஞ்சத்தூள், ஜீரகம் மட்டும் தான் சேர்த்துருந்தேன். இப்போ மட்டன் மசாலா ப்ளஸ் மல்லித்தூள் அது 2மே சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு. எனக்கு கொஞ்சம் கூடுதலாக வேணும். நான் புரோட்டாக்கு மதியானம் ரைஸுக்கும் ஈவினிங் புரோட்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆணம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் புரோட்டா போடலாம் ஒரு 1/2 kg அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட வைக்கிறேன். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மெத்தடில் நம்ம செய்யும்போது புரோட்டாவும் சாப்பிடும்போது வீட்டிலே நம்ம கோழி குழம்பு, மட்டன் குழம்பு இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புரோட்டாக்கு சப்பாத்தி கூட நம்ம சாப்பிட்லாம், தோசைக்கும் நம்ம சாப்பிட்லாம், இடியாப்பத்துக்கு சொல்லவே தேவையில்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் செய்வேன். இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். கட் பண்ணி 2 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். வேறு எந்த வெஜிடபிள்ஸும் கிடையாது. 2 உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி, உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம். இது கூட தேங்காய் எல்லாத்தையும் நான் ஒரே நடை தான் குக் பண்ண போகிறேன். லாஸ்ட்டாக தேங்காய் சேர்த்து கொதிக்க விடுவாங்க, அந்த மாதிரியும் செய்யலாம். நான் எல்லாமே ஒரே இதில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நான் வேக வைக்க போகிறேன். இந்த மெத்தடில் தான் நான் எப்போதுமே செய்வேன். நான் ஆல்ரெடி தேங்காயும் பாதாம் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். பாதாம் போட்டு நம்ம அரைக்கும்போது இன்னும் நல்லா நம்மளுக்கு ஆணம் டேஸ்ட் கொடுக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம குக்கரில் விசில் ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அந்த கறிக்கு தகுந்த மாதிரி வேகும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தண்ணி மட்டும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். அதுவாக சுண்டி வரும். ஏன்னா வேகிறதுக்கு உள்ளார நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும். அதனால் ஏன்னா ஆட்டு இறைச்சிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். இதே கோழி அப்படி நம்ம வேக வைக்கிறோம்னா 3 விசில் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே குழஞ்சிடும் கோழி. கரெக்டான விசில் 3 விசில்.
விசில் அந்த கோழி ஆனத்துக்கு. இந்த மட்டன் மட்டும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால கொஞ்சம் கூடுதலாக நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக எல்லாமே போட்டாச்சு, தேவையான அளவு உப்பும் போட்டு ஃபுல்லாக வந்து மூடியாச்சு. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இது இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மட்டன் ஆனம். நீங்களும் இதே மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.